பாருங்க இன்னும் பிஞ்சியாக தான் இருக்குது. ஒரு அரை பிஞ்சு தான், ஆனால் கலர் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து விவசாயிகிட்டையும் பிரபல்யமான ஒரு ரகம் தான். கிராமங்களில் வளரும் இல்லையா, அந்த பழத்தை சாப்பிடும்போது என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே அளவு ஃபீல் கிடைக்கும். இதுவும் கொஞ்சம் நல்ல கலர் வந்துருச்சு. கலர் தெரியுது பாருங்கள். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதே மாதிரி ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அதனுடைய பழங்கள் நம்ம சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிடும்போது வேகமாக சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இந்த ஃபார்மில் சுற்றி மகாகனி நடவு பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் நெல் விவசாயம் பண்ணுறாங்க. அதாவது நெல் விவசாயம் பண்ணுறாங்கன்னா தண்ணி தேங்குகிற இடம். இந்த இடத்துல நம்ம தேக்கு மரத்தை கொண்டு வச்சோம்னாக்கா கண்டிப்பாக தண்ணி தேங்கி அழுகி போயிடுங்கிறனால மகாகனி மரத்தை நட்டுருக்கோம். மகாகனி நல்லா வளருது. இதை கட் பண்ணி சாப்பிடும்போது பழங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னா பழனி பஞ்சாமிர்தம் மாதிரி டேஸ்ட் இருக்கும். நல்லா பிளாக் கலராக இருக்கும். அதனால தான் பிளாக் பெரி ஜாம் ஃப்ரூட்னு வச்சுருக்காங்க. ஜாம்பி இதில் வந்து பாகிஸ்தான் மல்பெரி எல்லோ கலரில் வரும். தேன் மாதிரி இருக்கும் அதனுடைய பழங்கள். அது சொன்னால் புரியாது. அதாவது இது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கிரேப் கொய்யா வந்து ஏற்கனவே நிறைய காய்ச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதில் ஒரு கொத்து பிஞ்சுகள் வந்திருக்கு. அதான் ஒரு கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. பழங்கள் பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த சுவையில் இருக்கும். இந்த இதெல்லாம் பாருங்க, ஏற்கனவே பழம் வந்து நம்ம அறுவடை பண்ணது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இது ரொம்ப குட்டியாக இருக்கும். பழம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே பழங்கள் வந்தது. மற்ற கொய்யா மாதிரி தான், ஈஸியான பராமரிப்பு தான். அதே கொய்யாவில் என்ன சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் இதுலேயும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது கொய்யாவில் இது லலித் கொய்யா. நம்ம கஸ்டமர் வந்தோடனே சொன்னாங்க, இது வந்து இதை செடியை காமிச்சிட்டு, சார் இது ஒரு நாட்டு கொய்யா சார் அப்படின்னாங்க. ஆமாம், உண்மையிலே இது நாட்டு கொய்யா தான். ஆனால் இது பேர் லலித். இது வட இந்திய வெரைட்டி. வட இந்தியாவில் வந்து ஒரு விவசாயிகிட்ட இந்த வெரைட்டி இருந்து அதனுடைய பழங்கள் நல்லா இருக்கவும் அதை வந்து கவர்மெண்ட் வந்து அதை ரெகனைஸ் பண்ணி ஒரு வெரைட்டியாக ரிலீஸ் பண்ண வெரைட்டி லலித் கொய்யா. இது வந்து மார்க்கெட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான், நம்ம நாட்டு வெரைட்டி. இது உள்ளே வந்து ப்ளஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கும். நான் பழுக்கலை, கட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்வீட்டாக இருக்கும். பழுக்கலை என்ன பாருங்கள், இன்னும் பிஞ்சியாக தான் இருக்குது. ஒரு அரை பிஞ்சு தான், ஆனால் கலர் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து விவசாயிகிட்டையும் பிரபல்யமான ஒரு ரகம் தான். கிராமங்களில் வளரும் இல்லையா, அந்த பழத்தை சாப்பிடும்போது என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே அளவு ஃபீல் கிடைக்கும். இதுவும் அடுத்து நம்ம பார்க்குறது அரைநெல்லி. அரைநெல்லியும் கூட பார்த்தீங்கன்னா காய்க்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இது அரைநெல்லியும் இப்போ அரிய நெல்லி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. முன்னாடி எங்கேயும் எல்லா இடமும் சேல்ஸ் பண்ணுவாங்க. இனி வரக்கூடிய ஜென்ரேஷனில் இதையும் ஒரு தேடுற பொருளாகிடுச்சு, எக்ஸாட்டிக் பொருளாக ஆகிடும் போல இருக்குது. அதனால் அது வரக்கூடியவங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த செடிகளை வச்சுருக்கு. நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த செடிகளை ஈஸியாக வளர்க்கலாம். நம்ம சாதாரணமாக நட்டு விட்டாலே போதும், ஈஸியாக காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கறிப்பலா. இந்த கறிப்பலா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஃப்ரூட் பிளான்ட்னு சொல்லலாம். அதேமாதிரி இது வந்து ரொம்ப ருசியானது, சத்தானதும் கூட தான். இது வந்து கறி மசாலா போட்டு நம்ம சமைச்சோன்னாக்க ஒரு மட்டன் கறி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது எல்லாருமே கேரளாவில் ரொம்ப விரும்பி வளர்ப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி வச்சா அந்த மரத்தை வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், வீடே அழகாகிடும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இந்த செடிகளும் வச்சுருக்கோம். இது மார்க்கெட்டில் இப்போ நல்ல ரேட்டுக்கு விற்குது. இதனுடைய காய்கள் வந்து சமையல் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஆனால் வந்து நிறைய கஸ்டமருங்க இப்போ விரும்பி கேட்குறாங்க இந்த செடியும். அதனுடைய சுவை நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது அல்போன்சா மாவரைட்டி. இந்த அல்போன்சாவும் ஒரு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு மாவரைட்டி. அந்த மாம்பழம்னாலே அல்போன்சா தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான வெரைட்டி. இதுவும் இந்த இதில் நட்டிருக்கோம். இதுவும் வந்து உங்களுக்கு நம்ம பெரும்பாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்போன்சா ரொம்ப ஈல்டு இல்லைன்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில். ஆனால் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈல்டு இருக்குது. எல்லா இடமே இது எளிமையாக பராமரித்து வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். அடுத்து நம்ம பார்க்குறது வாட்டர் ஆப்பிள் ஒயிட். வாட்டர் ஆப்பிள் ஒயிட்டும் ஒரு நம்ம டேஸ்டான பழம் தான். அதே மாதிரி அது பார்க்குறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது பியூர் ஒயிட், மில்க் ஒயிட் கலரில் இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெரைட்டியும் நம்ம அந்த இதில் நடவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ரெட்டு நட்டிருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெட்டு பிங்கு எல்லாமே வாட்டர் ஆப்பிள் நட்டிருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே வாட்டர் ஆப்பிள் செடிகள் தான். இதில் வாட்டர் ஆப்பிள் எல்லாமே இது ஒரு சில இதில் பழம் வந்து அவங்க சாப்பிட்டாங்க ஏற்கனவே. இந்த வருஷம் இப்போவும் நிறைய பூக்கள் வந்திருக்கு பார்க்கலாம். இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் உரம் வைக்கிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது ஆடி மாதம் நம்ம இதுக்கு எல்லாமே உரம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இதை மழையில் ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி நின்றதுனால நம்ம இதை பராமரிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் களையெல்லாம் கொத்தி ஏர்லாம் ஓட்டி அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா பூ பிஞ்சு எல்லாமே இருக்குது. பூ பிஞ்சு பழமே இருக்குது. இந்த இருக்கிற காய்களும் இருக்குது. இது க்ரீன் நல்ல பழம் பெருசாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். க்ரீன் வாட்டர் ஆப்பிளில் க்ரீன் இருக்குது. எல்லாமே காய்ச்சிருக்கு.
வாட்டர் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லா மண்ணிலையுமே வரும். இப்போ நிறைய பேர் அதை விரும்பி வாங்குறாங்க. வாட்டர் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் பண்ணுறதுக்கு வசதி இருந்தால் நமக்கு ஒரு கமர்ஷியல் கிராப்பாகவே இது பண்ணலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்டோன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தோட்டத்துக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்க பையன் வந்து அந்த வாட்டர் ஆப்பிளை நான் காமிச்சோன்னா அவன் எப்படி அவ்வளோ ஆசையாக அதை சாப்பிட்றத உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் கூட இந்த மாதிரி வெயில் நேரத்தில், அதாவது சம்மரில் தான் இது காய்க்குது. இந்த சம்மரில் காய்க்கும்போது நம்ம ஃபார்முக்கோ தோட்டத்துக்கோ இல்லை மாடி தோட்டத்திலே வச்சோன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதனுடைய இது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், விட்டமின் சியும் இருக்கும். அதனால் வந்து நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் இதை சாப்பிடும்போது. இந்த மரத்துலையும் கூட பிஞ்சுகள் வந்துச்சு பாருங்கள். எல்லா மரத்துலையுமே பூ பிஞ்சு எல்லாமே வந்துச்சு. காலையில் வந்தவுடனே இந்த பூ பிஞ்சு எல்லாம் பார்த்துட்டு சொன்னேன், சார் இப்போ இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது, எங்கள் நர்சரிக்கு அனுப்பி விட்டீங்கன்னா கூட எங்கள் நர்சரியில் வச்சு இதை சேல் பண்ணிடலாம் பழங்கள் அப்படின்னு. கஸ்டமர் சொன்னாங்க, இங்கே பக்கத்துலேயே ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களுக்கே கொஞ்சம் இன்னும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த செடிகளை வளர்க்குறவங்களுடைய மனநிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். யாருக்காவது அந்த பழங்களை கொடுத்து சந்தோஷப்படணுங்கிறது எல்லாருக்குமே இயற்கையாக வருது. நான் காசுக்கு விற்கலான்னா கூட அவங்க யாருக்கா ஃப்ரீயாக கொடுத்துடலாம், குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், ரெண்டாவது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணாங்க. அதை உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்குறது ஒயிட் நாவல். இந்த ஒயிட் நாவல் பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணிலையுமே சிறப்பாக வளரும். சொல்லப்போனால் கலர் மண்ணாக இருந்தாலும் அது நல்லா வளரும். இதுவும் மண் வந்து கலர்த்தன்மை உடையது தான், ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். மொத்தமே ஒரு 5-6 செடி வச்சுருக்கோம். 3 ஒயிட் நாவல், 3 பிளாக் நாவல் வச்சுருக்கோம். எல்லாமே சூப்பராக வளருது பாருங்கள். ஆனால் அந்த இதில் வரக்கூடிய பூச்சிகள் வந்து ஒரு சாதாரண இதுதான். நிறைய கஸ்டமர் இதில் நாவலில் கூட பூச்சி வருது, இலையை சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரி பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அது அப்படி இயற்கை குணமே அதுதான். அந்த எலுமிச்சை மாதிரி, எலுமிச்சையிலையும் பூச்சிகள் வரத்தான் செய்யும். நம்ம அதுக்கு வேப்பெண்ணெய் மருந்து அடித்து இது பண்ணுற மாதிரி இதுக்கும் அதுமாதிரி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மைனர் பெஸ்ட் தான். இதை மைனர் பெஸ்ட், மேஜர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் பொதுவாக. அது ரொம்ப பாதிப்பு உண்டு பண்ணுதுன்னா அது மேஜர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இது பெரிய அளவில் பாதிப்பு உண்டு பண்ணாது இதில் வரக்கூடிய பூச்சிகள். பாருங்கள், இது நல்லா பிளாக் நாவல் நல்லாவே க்ரோத் ஆயிடுச்சு. இந்த மண் கலர் மண்ணுங்கிறதுனால நல்லா வேகமாக வளருது. மற்ற மரங்கள், இதில் நட்ட மரங்கள்லே வேகமாக வளர்றது இந்த நாவல் தான் வருது. நீங்கள் இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இந்த தோட்டத்தில் மண் வாக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது இமாமசந்து மாவரேட்டி. இந்த இமாமசந்து மாவரேட்டி கூட இதில் ஒரு 6 செடிகள் இந்த இடத்துல தோட்டத்தில் வச்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா இது வரிசையாகவே இமாமசந்து தான். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது காலப்பாடி உங்களுக்கு தெரியும், அதில் பிஞ்சுகளும் வந்திருக்கு. அது 2 சீசன் காய்க்கக்கூடியது காலப்பாடி. இந்த ஏற்கனவே ஒரு சீசன் காய்ச்சிருக்கு, இப்போவும் ஒரு பிஞ்சுகள் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது வந்து காய்க்கிற தன்மை அதிகம். இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா பழமும் ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம ஒரு முறை சாப்பிட்டா கூட அந்த பழம் எப்போவுமே ஞாபகம் இருக்கிற மாதிரி, அந்த டேஸ்ட்டு நாக்கிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த காலப்பாடிங்கிற வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது கமலா ஆரஞ்சு. இந்த கமலா ஆரஞ்சும் நம்ம இந்த கிளைமேட்டில் காய்க்கும். ஏன்னா கிராஃப்டட் செடி, நம்ம பெரிய செடிகள் வந்து வச்சு அது பெரிய செடிகள் வச்சு அது காய்ச்சும் கூட இருக்குது நிறைய கஸ்டமருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது சாத்துக்குடி. இந்த சாத்துக்குடியும் பார்த்திங்கன்னா பெரிய செடி ஆகி நல்லா காய்க்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஏற்கனவே 1-2 பழங்கள் வந்திருக்கு. இப்போவும் இனி பழங்கள் வரக்கூடிய ஸ்டேஜ் ஆயிடுச்சு நிறையாவே. இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸில் இந்த சாத்துக்குடி எலுமிச்செல்லாம் வைக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து இந்த தோட்டத்துகளுக்கு இல்லை ஃபார்ம் ஹவுஸுக்கு வரும்போது ஒரு பழங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதோ இல்லை அங்கேயே சாப்பிட்றதோ ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம். அதனால் எல்லாருமே இந்த மெயினாக அந்த பழச்செடிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி சொல்லிட்டேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. அதுவே வைக்கும்போது என்ன ஆகும்னா எல்லா சீசன்லேயுமே நமக்கு ஏதாவது ஒரு பழங்கள் நம்ம ஃபார்ம் போனால் கிடைக்கும். ஒரே மாமரம்னா மாமரமே இல்லாமல் எல்லா பழச்செடியுமே கலந்து வைக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்குறது வேரிகேட்டர் கொய்யா. அந்த வேரிகேட்டர் கொய்யாவும் நம்ம கொய்யா வெரைட்டியில் ஒரு சிறந்த வெரைட்டி சொல்லலாம். பழங்கள் இதே மாதிரி பச்சையும் வெள்ளையும் கலந்து வரும். ஒரு இயற்கையான வெரைட்டி தான். இதெல்லாம் வந்து மரபணு மாற்றம் பண்ணது கிடையாது. இயற்கையாக வந்த வெரைட்டிகள்லேருந்து அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பழங்கள் ரொம்ப சிவப்பாக இருக்கும், உள்ள சதைப்பகுதி வந்து சிவப்பாக இருக்கும், ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும். ஒரு நாட்டுப்பழம் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். நாட்டு கொய்யா சாப்பிட்டா என்ன ஃபீல் கிடைக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அருமையான வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்வீட் லூவி. இந்த ஸ்வீட் லூவி பார்த்திங்கன்னா கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. அதாவது பழமும் நல்லா இனிப்பாக இருக்கும். ரொம்ப இனிப்புன்னு சொல்ல முடியாது, மீடியமான இனிப்பாக இருந்தால் கூட அதை சாப்பிட்றதுக்கு தூண்டும் நம்மளை. அந்த மாதிரி ஒரு அருமையான வெரைட்டி. கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. நம்ம லாஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஆரணியில் ஒரு கஸ்டமர் தோட்டத்தில் காய்ச்சதை செடியை காமிச்சிருப்போம். அதை இப்போ காமிக்கிறேன். கொத்தா அதாவது நிறையவே காய்க்கும். இந்த இதெல்லாம் ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டியாக இருக்கிறதுனால எல்லாருமே அவங்கவுங்க தோட்டத்தில் வளர்க்கலாம். ஏன்னா புதுசாக இருக்கிறனால பழங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல வெரைட்டி இதுவும் கூட. அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்பான் கொய்யா. இந்த ஜப்பான் கொய்யா தான் இப்போ இருக்கிறதுலே ஒரு டாப் வெரைட்டின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். காலையில் தான் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அது 1/4 காய் 1/2 காய் எல்லாமே சாப்பிட்லாம் சார், அந்த 1/4 காயாக இருந்தால் கூட அது இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணாங்க. எனக்கு உண்மையாக கூட தான். நானே நிறைய பழங்கள் இது சாப்பிட்ருக்கோம். நம்ம தோட்டத்துலேயும் வச்சுருக்கோம், நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தோட்டத்தில் நிறைய ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-50 பிஞ்சு வரைக்கும் இருக்குது. ரொம்ப நிறையவே பிஞ்சுகள் வந்திருக்கு. அதையும் கூட இப்போ வந்திருக்க பிஞ்சுகளை கூட இந்த வீடியோவில் காமிக்கிறேன்.
இந்த தோட்டத்தில் காய்ச்சிருக்க பார்க்குறேன். அது 2, 3 காய் இருக்குது. இதெல்லாம் கஸ்டமர் வந்தவொடனே சொல்லிட்டாங்க, இது உங்கள் தோட்டம் சார், நீங்கள் எப்படி வேணாலும் பறிச்சிக்கிங்க, சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தைரியமாக பறிச்சாச்சு. ஏன்னா இந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட் வளர்க்குறவங்க, இந்த எக்ஸாட்டிக் செடிகள் வளர்க்குறவங்க அவங்களும் ஒரு ஆசையோடு வளர்த்துருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு அப்படியே மேய்ஞ்சிட்டு இருந்தோன்னா சரியாக இருக்குமா தெரியல. பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலர் வந்துடுச்சு. கலர் தெரியுது பாருங்கள். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அதனுடைய பழங்கள் நம்ம சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பீஸ் சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு மொத்தமாக 1 கிலோ கொடுத்தா கூட சாப்பிட்லாம். சரி, ஒரு எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிடும்போது வேகமாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இது கூட ஒரு 3/4 விளைச்சல் தான். முழு விளைச்சல்னு சொல்ல முடியாது. ஆனால் கூட சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய காய்க்கிற தன்மையுடையது. ஒரு சிலர் முதல்ல சொன்னாங்க, அதாவது இது ஜப்பான் கொய்யா வந்து நம்ம ஊரில் நல்லா வளரலன்னு சொல்லி. ஆனால் எங்கள் தோட்டத்தில் வச்சுருக்க செடியில் முதல்ல ஒரு அறுவடை பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் உரங்கள்லாம் கொடுத்த உடனே இப்போ திருப்பி நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக, அதாவது ஒரு செடியை தாங்காத அளவுக்கு நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஜப்பான் கொய்யா நிறைய பேர் இப்போ விரும்பி வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவங்க வீட்லேயும் அந்த மாதிரி காய்க்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கொடுக்காப்புளி மரம். இது வந்து ஒட்டு செடி தான். சின்ன இடத்துல கூட வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் அழிஞ்சிட்டு வருது. நம்ம வீடியோ எடுக்கிற இளையராஜா கூட எங்கள் ஊரில் நாங்கள் அதை பறித்து சாப்பிடுவோம் சார், இப்போ ஒன்றுமே இல்லைங்கிறாரு. அது அழிஞ்சிட்டு வருது. அதனால் இப்போ பொதுவாக புதுசாக ஒரு ஃபார்ம் உருவாக்குறாங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த கொடுக்காப்புளியும் வைக்க சொல்கிறாங்க. அதுமாரி தான் வச்சோம். அப்போ இது கொஞ்சம் முள் இருக்கும், அப்படி கொஞ்சம் இடஞ்சலாக டிஸ்டர்பாக இருக்குங்கிறத ஒரு கார்னரில் கொண்டு வச்சிட்டோம். இந்த மாதிரி தான் செடிகளை செலக்ட் பண்ணணும். நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணும்போது இந்த செடியை எங்கே வைக்கிறது, அதுக்காக வந்து இப்போ இது வச்சா குழந்தைங்க பிடிச்சிரும், இல்லை தொட்டுரும், அவங்க முள் குத்திரும் அப்படின்னு பயப்படாமல் அதுக்கு இடத்த தேர்வு பண்ணி வச்சோன்னா எல்லா செடியுமே வளர்க்கலாம். அதில் இன்னொரு விஷயம் கவனிங்க. இப்போ நாங்கள் இந்த ஃபார்மில் சுற்றி மகாகனி நடவு பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் நெல் விவசாயம் பண்ணுறாங்க. அதாவது நெல் விவசாயம் பண்ணுறாங்கன்னா தண்ணி தேங்குகிற இடம். இந்த இடத்துல நம்ம தேக்கு மரத்தை கொண்டு வச்சோம்னாக்கா கண்டிப்பாக தண்ணி தேங்கி அழுகி போயிடுங்கிறனால மகாகனி மரத்தை நட்டுருக்கோம். மகாகனி நல்லா வளருது. அதுவே கூட பார்த்தீங்கன்னா இந்த மரம் நல்லா வளருது, அந்த மரம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. என்ன காரணம்னா அந்த இடத்துல மண் வித்தியாசப்படும். ஒரு இடங்கள்லேயே மண் வித்தியாசப்படுறதுனால தான் அதனுடைய வளர்ச்சி பாதிக்குது. மண் வளர்த்த பொறுத்து தான் செடிகள் வளருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டல் நட்டுருக்கோம். இந்த ஓனர்கிட்ட இப்போ பேசும்போது காலையில் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் வெரைட்டி டிம்பர் ட்ரீ இருந்தால் ஒன்று வைங்க சார் அப்படின்னாங்க. ஏன்னா நான் கூட கேட்டேன், என்ன சார் டிம்பர் ட்ரீ நம்ம இது ஃப்ரூட் வெரைட்டி மாதிரி தான் நிறையா வச்சுக்கிட்டு இருக்கோன்னு. இல்லை சார், நம்ம பேரம் பேத்திக்க தெரிஞ்சுக்கிட்டோம், இதெல்லாம் ஒரு மரம் வெரைட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஆசைப்பட்டார். அதேமாதிரி தான் நிறைய பேருக்கு மனசில் அந்த ஆசை இருக்கும். பார்த்திங்கன்னா இது ரெட் சாண்டல், அதுக்கு அடுத்து வந்து ஈட்டி ரோஸ் வுட் நட்டுருக்கோம். அப்புறம் ஒரு சாண்டல் மரம் கூட நட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் இப்போ இன்னும் பர்மிஷன் வாங்கலை. இது என்னைக்கு பர்மிஷன் வாங்கணும்னா நம்ம மரம் வெட்டும்போது பர்மிஷன் வாங்கினாலும் போதும். அந்த பர்மிஷனுக்காக நீங்கள் மரங்கள் வளர்க்குறத தவிர்க்காதீங்க. ஏன்னா அந்த ரெட் சாண்டல்லாம் இப்போ பரவாயில்ல, எல்லா இடமும் அரசாங்கமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் வந்துருச்சு. அதனால் இந்த மரங்கள்லாம் வளர்ந்து நம்ம அறுவடை பண்ணோன்னா ஒரு 30-40 வருஷம் ஆகும். 10 வருஷத்தில் எல்லாமே நடந்துடாது. அதனால் நீங்கள் தைரியமாக நடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மரங்கள் வளர்க்குறதுனால எந்த அரசாங்கமும் அதுக்கு தடையாக இருக்க போகிறதில்ல. அடுத்து நம்ம பார்க்குற இலந்தையிலே பழம் வந்து இது பெருசாக இருக்குது. ஆப்பிள் பேர் ஆப்பிள் மாதிரி ஷேப்பில் வரும். பழம் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும். அது 2 செடிகள் நட்டுருக்கோம். இந்த பக்கமும் ஒரு இலந்தை இருக்குது. எல்லாமே பூ பிஞ்சு வந்த செடிகள் தான் இது எல்லாமே. இது ஒட்டு செடிகளாக இருக்கிறதுனால சீக்கிரமே இது பலன் கொடுக்கும். அதுக்கப்புறமா இது நெல்லியில் பெரிய நெல்லி 2 செடி வச்சுருக்கோம். 2 செடிகள் வச்சுருக்கோம். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் டல்லாக இருக்க காரணம் இதெல்லாம் மண் கொஞ்சம் கலர் மண். இந்த கீழே பாருங்கள், எல்லாம் கட்டியாக இருக்கு பாருங்கள். ஏர் ஓட்டும்போது பவுடர் ஆகணும். அதாவது நல்ல மண்ணுன்னா இப்போ பவுடர் மாதிரி ஆகிடும். இது எல்லாமே கட்டியாக இருக்குது. எல்லாம் கலர் கலப்பே இறங்காத அளவுக்கு ஒரு ஹார்டான, அதாவது மழை பெய்யும் போது கொலன்னு இருக்கும், வெயில் அடிக்கும் போது பாறை மாதிரி ஆகிடும். அப்படியே ஒரு கடப்பாறை போட்டால் கூட உள்ளே போகாது, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் கலர் மண். அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக்பெரி ஜாம்பூட் செடி. இதனுடைய பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பாரிஜாதம் பூ மாதிரி அழகாக இருக்கும். அதுமாதிரி பழங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கட் பண்ணி சாப்பிடும்போது பழங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னா பழனி பஞ்சாமிர்தம் மாதிரி டேஸ்ட் இருக்கும். நல்லா பிளாக் கலராக இருக்கும். அதனால தான் பிளாக்பெரி ஜாம் ஃப்ரூட்டுன்னு வச்சுருக்காங்க. ஜாம் மாதிரி இருக்குங்கிறதுக்கு சொல்கிறாங்க. நமக்கு பஞ்சாமிர்தம் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க, அந்த டேஸ்ட்டை சொல்கிறேன். ஏன்னா நான் இது சாப்பிட்ருக்கேன். எங்கள் மாடியில் வளர்த்து அதனோட நிறைய பழங்கள் வந்தது. அடுத்து நம்ம இந்த பகுதியில் பாருங்கள். இப்போது ஏற்கனவே இது வந்து கலர் மண்ணுன்னு சொன்னேன். அதுமாதிரி நிழல் பகுதியும் கூட. இந்த பக்கத்தில் பாருங்கள், ஃபுல்லாகவே மரங்கள் வந்து நிழல் கொடுக்குது. இப்போ நமக்கு ஃபுல்லாக மணி வந்து 3 மணி தான் ஆகுது. ஆனால் ஒரு ஆஃப் டே தான் உங்களுக்கு சன்லைட் கிடைக்குது. அதனால தான் அதுவும் ஒரு காரணம். இப்போ இந்த நெல்லியெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சி குண்டிடுச்சு. இது வந்து நல்ல வெயில் வேண்டிய செடி இது. அதனால தான் வளர்ச்சி குண்டுது. வெயில் நல்லா இல்லை, மண் நல்லா இல்லை. இதுமாதிரி நம்ம சில பிரச்சனைகள் நம்ம மண்ணிலே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி
அதை கொண்டு வரணும். அடுத்து நம்ம பார்க்குறது மல்பெரி செடி. இந்த மல்பெரி செடி வந்து பெரிய வெரைட்டி. நிறைய பேர் இந்த உடனடியாக சாப்பிட்ற மாதிரி இந்த பெரிய செடியெலாம் கேட்பாங்க. நம்ம நாட்டில் வளரக்கூடிய ஒரு வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இது சூப்பராக காய்க்கும் மல்பெரி. இதில் வந்து பாகிஸ்தான் மல்பெரி எல்லோ கலரில் வரும், தேன் மாதிரி இருக்கும் அதனுடைய பழங்கள். அது சொன்னால் புரியாது, அதாவது இது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் சொல்கிறது உண்மைங்கிறது நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும். அதில் யாரும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுமாதிரி இது காய்க்கணும்னா வந்து நல்லா கவாத்து பண்ணி விடணும் ஒரு வாட்டி. இப்போ நிறைய பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள், இப்போ இதில் நிறைய பிஞ்சுகள் இருக்கு இல்லையா? இந்த பிஞ்சுகள் பழமான உடனே ஃபுல்லாக கவாத்து பண்ணி விட்டோன்னாக்கா உங்களுக்கு திருப்பியும் உடனே காய்க்கும். நீ கவாத்து பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக காய்க்காது. நிறைய பேர் தெரியாமல் மல்பெரி அப்படியே வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, மொட்டை அடிச்சு விடுங்க. மரத்தை மொட்டை அடிச்சிங்கன்னா நிறைய துளிர்கள் வந்து, அதாவது ஏன் வருதுன்னா, நீங்கள் இந்த இடத்த இதை கட் பண்ணி விட்டிங்கன்னா இதில் அந்த சத்துக்கள் வரக்கூடிய சத்துக்கள்லாம் தேங்கிடும். தேங்கும்போது அதுலேருந்து உடனடியாக துளிர் வரும். அதுதான் கட் பண்ண சொல்கிறது. மொட்டை அடிச்சு விட்டிங்கன்னா போதும், நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப பராமரிப்பு ஈஸி. நமக்கு நல்ல சுவையான பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டியும் கூட. எல்லா இடமே வளர்க்கலாம், மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். அதுமாதிரி நல்ல வெரைட்டி இது. இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழச்செடிகள் என்னென்ன ரகம் இருக்குங்கிற பார்த்தோம். இப்போ இதுக்கு வந்து உரங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற பற்றி இதில் பார்க்கலாம். இப்போ சொல்கிறேன். அதாவது இந்த மரங்களை சுற்றி ஒரு 2 அடி பள்ளம் எடுத்துக்கணும். 2 அடி தள்ளி ஒரு அரை அடி அளவுக்கு, இல்லைன்னா ஒரு மண்ணுட்டி அளவுக்கு பள்ளம் எடுத்துகிட்டு அதில் தான் உரத்தை போடணும். அப்படி உரத்தை போட்டு நம்ம இந்த உரமாக போடுறது நம்ம வந்து கடற்பாசி உரம் போடலாம். ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடியோட வளர்ச்சியை பொறுத்து 200 கிராம்லேருந்து அரை கிலோ வரைக்கும் போடலாம். பெரிய செடி இருந்தால் அரை கிலோ போடலாம், இல்லை சின்ன செடியாக இருந்தால் 100 கிராம் போடலாம். இது எல்லாமே அளவு நீங்கள் தான் டிசைட் பண்ணுறது. அந்த செடியோட வளர்ச்சியை பொறுத்து டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். அதுமாதிரி வேப்ப முன்னாக்கு போடலாம், மண்புழு உரம் போடலாம், எரு போடலாம், தலைகள் கூட போடலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் அகலமாக பெரிய பழம் எடுத்துகிட்டா தலைகள் கூட இந்த செடிகளுக்கு வைக்கலாம். இயற்கையாக வளர்க்கலாம், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடற்பாசி உரமும் போடலாம். அந்த கடற்பாசி உரத்தில் என்னென்னா, அதில் வந்து செடிகளுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான காய்க்கிறதுக்கு தேவையான ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் வந்து செடிகளை நல்லா வளர வைக்கும். இப்போ எங்கள் நர்சரியை பொறுத்த வரைக்கும் டிராபிக்கல் அக்ரோடைய ஒரு கடற்பாசி உரத்தை சேல்ஸ் பண்ணுறோம். இது கிட்டத்தட்ட 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துன்னா, எங்கள் தோட்டத்துக்கே நெல் பயிர் பண்ணுற காலத்துலேருந்தே நாங்கள் அதில் பயன்படுத்துகிறோம். அதில் வந்து மாற்றங்கள் நிறையா தெரிஞ்சுது. அதனால் இப்போ நான் தொடர நம்ம நர்சரியில் வர கஸ்டமருக்கு அதை சொல்லிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லும்போது அதனுடைய பிராண்ட் நேம் எதுவும் சொல்லலைங்கிறதுக்காக கஸ்டமர் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அது நீங்கள் கடற்பாசி உரம் நல்ல ஒரு தரமான கம்பெனி உரமாக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுலேயும் நிறைய தரம் மாறுபாடாக வருது. அதாவது விலையை பொறுத்து அந்த தரமும் மாறுது. அதனால் நல்ல பிராண்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் செடிகளாக இருந்தாலும் சரி, இல்லை உரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம நர்சரியில் சேல் பண்ணுறோம். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எந்த சந்தேகமே வேண்டாம். நாங்கள் இந்த செடிகளை மட்டும் காமிச்சிட்டு போயிடுறதில்ல. இதை வந்து எல்லாருமே செடிகளை வளர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்திலையும் இதை எப்படி வளர்க்குறதுங்கிறதையும் சொல்கிறோம். அதே மாதிரி அதுக்கு தேவையான இடுபொருட்கள் எல்லாமே நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். அதை எங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். நர்சரியை பொறுத்த வரைக்கும் அந்த பூச்சி வெரைட்டிகள் தான் சேல்ஸ் பண்ணுறோம். பூச்சி மருந்துகள் சேல்ஸ் பண்ணுறது, கெமிக்கல் பெஸ்டிசைடு எதுவும் சேல்ஸ் பண்ணுறதில்ல. அது மாதிரி இயற்கையான பொருட்கள் இடுபொருட்கள் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.